Hi friends, வணக்கம். நான் உங்கள் சுதாகர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்தில் ஒர்க்கு அஞ்சங்கலம் பைப்பு ஆறங்கலம் பைப்புக்காக பள்ளம் நோண்டி செப்டிக் டேங்க் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது என்ன செஞ்சுருக்காங்கன்னு காட்டுறதுக்காக இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் அந்த பாத்ரூம் காட்டியிருப்பேன். இப்போ பூசுறதுனால உங்களுக்கு சார்ந்துருது. அந்த பாத்ரூம்லேருந்து பைப் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சங்கலம் பைப் ஃபுல்லாக ஓட்டிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து மெத்தையிலேருந்து இறங்குற ஒரு 2 லைன் பாத்ரூம் லைனு, இது ஒன்று வந்து டாய்லெட் லைனு, ஒன்று வந்து பாத் லைன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தொட்டி விழுது. இது மேலே வந்து தொட்டி போட்டு இதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டாய்லெட் லைன், ரெண்டாவது இருக்கிறது பாத் லைன். அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு எல்போ போட்டு இதை அறுத்துருவேன். அறுத்து அதில் கொடுக்குற மாதிரி இது மேஸ்திரி தொட்டி போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அஞ்சங்கலம் பைப்பு ஃபுல்லாக எடுத்துன்னு போயாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த போது பார்த்திங்களா, இதில் மண்ணை கொட்டி ஒப்பிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் இன்னும் உங்களுக்கு காட்டல. இதில் ஒரு வந்து 3 இது வந்து ஜென்ஸ் டாய்லெட்டு, 3 பாத்ரூம் வித்து டாய்லெட். அது இல்லாமல் பாருங்கள் எங்கள் பாய் எப்படி போகிறாரு. யூரினல், இங்கே ஒரு யூரினல், அந்த இடத்துல ஒரு யூரினல், 2 3 4. இந்த இடத்துல கீழே வந்து ஃப்ளோர் ட்ராப் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து கழுவி தள்ளுற தண்ணி போகிறதுக்கு இது 2ம் போகிறது மாதிரி. யூரினல் ட்ராப்பில் இங்கேருந்து போயிட்டு இதில் உழுந்து போகிற மாதிரி. இது எப்பயுமே தண்ணி இதில் போயிட்டு இருக்கிற பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்களா. இது வந்து இங்கே குளியல் லைன், பாத் லைன் வர்ற லைன் இது. இது எடுத்துகிட்டு போய் அந்தாண்ட பக்கம் ஒரு தொட்டி வருது. இந்த செவத்துக்கு அந்தாண்ட ஒரு தொட்டி வருது. அதை போடுறதுக்கு இங்கேருந்து இது வந்து வெஸ்டர்னுடைய லைன் அவுட் தள்ளியிருக்கேன் பாருங்கள். இதையும் அந்த பக்கம் தள்ளி எடுத்துகிட்டு போய் விட போகிறதுக்காக. இந்த ரூம்லேயும் அது வெஸ்டர்னு, அந்தாண்ட பக்கம் ஹோல் அடித்து அந்தாண்ட பக்கம் தள்ளியாச்சு. இது குளிக்கிற லைனு. இங்கே ஒரு ட்ராப் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ட்ராப் வச்சு மேலே தூக்கி இந்த இடத்துல வந்து பேஷன் ஒன்று வருது, அதாவது வாஷ் பேஷன். இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இப்படி தூக்கி ஒரு ட்ராப் ஒன்று வச்சாச்சு. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷனுக்காக கொஞ்சம் விட்டுருக்கு. இதில் மீது எல்லாமே உடச்சி ரெடியாக வச்சுருக்காங்க பைப் பண்ணுறதுக்கு. அது ஒரு வெஸ்டர்ன், அந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த லைனு இந்த பாருங்கள் நேராக எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ராப்பில் விட்டுருப்பாங்க. இதிலேருந்து இப்படி போகிற மாதிரி, அங்கேருந்து இப்படி வந்து போகிற மாதிரி. நம்ம காட்டினது எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு 99.9% நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒய் தான் போட்டிருப்பாங்க. ஒய் போட்டு தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா வீடியோலையும் சொன்னது தான். இந்த பக்கம் இப்படி போகிற வாட்டத்தில் தண்ணி போய்கிட்டே இருக்கும். அங்கே போயிட்டு இப்படி திரும்பும், அங்கேருந்து வர்ற தண்ணி நேராக போயிட்டுருக்கும். அதுவும் ஒன்றா மிக்ஸ் ஆகி போயிடும். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதே ப்ராசஸ் தான். டீ போட்டால் டீயில் வர தண்ணி இப்படி குத்தும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒயிட் டீ போடலாம். ஒயிட் டீ இங்கே எங்கேயும் எனக்கு கிடைக்கல. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் டீ போடுறோம். ஒயிட் டீ வந்து குழவு காட்டியிருப்பாங்க. சரி, ஓகே. இது இப்படி வந்து போடுறோமா. இது அந்தாண்ட பக்கம். இப்போ நான் உங்களுக்கு அந்தாண்ட சைடில் போய் காட்டுறேன். இது ஒரு டாய்லெட்டு. இந்த லைன் போகுதுங்க. போயிட்டு இது ஒரு லைன். இந்த லைன் அந்த இடத்துலேருந்து வந்து இது கூட இதாகி இந்த பக்கம் போகுது. இதுவும் அதேமாரி அந்த சைட்லேருந்து வர்றது. இந்த இடத்துல ஒரு தொட்டி போட போகிறோம். இந்த இடத்துல ஒரு தொட்டி போட போகிறோம். ஏன்னா அந்தாண்ட சைடில் மெத்தையிலேருந்து இறங்குற 2 லைனு, இந்த லைனு, இது எல்லாமே வந்து அங்கேருந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக இந்த இடத்துல ஒரு தொட்டி ஒன்று போடுறோம். பாருங்கள், இது ஃபுல்லாகவே அஞ்சங்கலம் தான் போயிட்டுருக்கு. இந்த அஞ்சங்கலம் பைப்புக்கு எல்லாமே கட்டை கீழே வந்து பார்த்திங்கன்னா மட்டை முடித்து நூல் கயிறு கட்டி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து அதுதான். இப்போ இந்த இடத்துல ஒரு தொட்டி ஒன்று விழும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா மெத்தையிலேருந்து வர்ற லைன், இது மாடியிலேருந்து வர்ற லைனு. இதுக்கு வந்து 2 டாய்லெட் இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுலேருந்து வந்து இங்கே ஒரு தொட்டி போட்டு இதில் லிங்க் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தொட்டி விழும். பக்கத்தில் இங்கே ஒரு தொட்டி விழுந்து இந்த தொட்டிக்கு இதை போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த லைன் ஆனது இது வந்து பார்த்திங்கன்னா பாத் லைன். இந்த பாத் லைனு இங்கே இதோட கட் பண்ணிவிடுவாங்க. இந்த தொட்டியில் விழுந்துடும், நின்றோம். இந்த தொட்டியில் இருந்து பார்த்திங்கன்னா இப்படி போகும். மட்டம் கட்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ராஜவேல் அண்ணா, வணக்கண்ணே.
அண்ணன். இது பார்த்திங்கன்னா இது வழியாக போயிட்டு நேராக வந்து அந்த டேங்குக்கு போயிடும். இப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லைன் இப்போ தான் போட்டு வராங்க. இது வந்து டாய்லெட் லைனில் இருந்து இது வந்து டாய்லெட் லைன் சொல்லிட்டு பாத் லைன், பாத்துக்கு தனி தொட்டி. அது அந்த வேஸ்ட் லைனில் இருந்து பார்த்திங்கன்னா இது வந்து கீழே இறக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த தொட்டிலேயே பார்ட்டாக பிரித்து அந்தாண்ட சைடில் நம்ம பாதாள சாக்கடைக்கு ஒரு ஹோல் அடித்து அந்தாண்ட எடுத்துகிட்டு போய் விட போகிறோம். இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன். இனி இந்த ஒர்க்கு ஃபுல்லாக இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் சீரண்ணா ஃபுல்லாக இந்த ஒர்க்கு தான் இன்றைக்கி ஃபுல்லாக இஸ்திரி கட்டி இன்றைக்கி அவர் தான் எங்கள் மண்டபத்தினுடைய சூப்பர்வைசரு அவரு. சதீஷே இன்றைக்கி வந்து எல்லா பிளம்பரும் வந்து இன்றைக்கி கொத்தனார் மேஸ்திரி ஆக்கினவர் இவர் தான். இவரை தான் சாரா. இவர் ஃபுல்லாக வந்து நம்ம இடங்களை பாருங்கள், பெரியாள் வேலை செய்ய வச்சிட்டாரு, அங்கே ஒருத்தர் சித்தாள் வேலை செய்ய வச்சிட்டாரு, எல்லா வேலையும் இவங்க பண்ண வச்சிட்டாரு. ஆமாம், எல்லா வேலைக்கும் நாங்கள் ரெடி அப்படின்ற மாரி செய்ய வச்சிட்டாப்புல. அசோக இந்த பக்கம் திரும்புங்க. அவர் திரும்ப மாட்டாராம். அவர் திருப்பதி போய் வந்துருக்கிறதுனால திரும்ப மாட்டேன்றார் அவருக்கு கொஞ்சம் பாருங்க. இது வந்து 2 லைன். ஒன்று வந்து மேல் நோக்கி வர்ற லைன் வந்து மேலே அங்கேருந்து வர்றது, இது எல்லா பாத்ரூம்ஸ்லேருந்தும் வர்ற லைனு. இது வந்து நேராக எடுத்துகிட்டு வந்து இந்த செப்டிக் டேங்கினுடைய இந்த கம்பி இருக்குங்களா, அந்த கம்பி மட்டத்தில் இது மேலேயே பைப் வைப்பேன். இது மேலே பைப் வைக்கிற மாதிரி. இப்போ இதனுடைய அவுட்டு, இதனுடைய சப்போஸ் இது ஃபில் ஆகிடுச்சு, ஓவர் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த பாருங்கள், இது வந்து நான் ஒரு 2 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கேன். நமக்கு 2 இன்ச்சு கீழே இறக்கி இப்படி கொடுத்துருக்கேன். இதுக்காக பார்த்திங்கன்னா இதுக்கும் கட்டை போட்டுட்ருக்காங்க. இது மேலே வரும், அது கீழே போகும். இதுதான் ஃபுல்லாக கட்டை. இந்த கட்டையை தான் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறாங்க. இந்த ஒர்க் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகுது. பைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா இது பாத் லைன். இது தொட்டி பார்த்திங்கன்னா 2 தொட்டி. இதில் ஒரு தொட்டி ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இது வந்து கிச்சன் வேஸ்ட்டு, பாத்து, இது ரெண்டும் இங்கே வந்து கலெக்ட் ஆகிற மாதிரியும். இது வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் லைன், இந்த ஃபுல் ஹோல் பில்டிங்கினுடைய டாய்லெட் லைன் இதில் கலெக்ட் ஆகிற மாதிரியும் ரெண்டாக தடுத்து போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து பள்ளம், இதுக்கு அடுத்தது நாளைக்கு இந்த மட்டம் இது பள்ளம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு லைன் இதில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ அதை கொஞ்சம் நோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதிலேருந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு பைப்பு அவுட் ஆகும், அதுலேருந்து ஒரு பைப் அவுட் ஆகும். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி ஒன்று போட்டு ட்ராப் டைப்பு, அதையும் அங்கே ஒரு தொட்டி போட்டு அதை நேராக எடுத்துன்னு அவுட் ஆகுது. இதுதான் அதனுடைய ஒர்க்கு. ஓகே, இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இன்னும் நாளைக்கு வீடியோவில் நம்ம இதெல்லாம் பைப்லாம் போட்டுருப்பேன், போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு முறை காட்டுறேன். ஓகே, பாய்.